Good evening student, class 11th standard, subject chemistry, unit 3rd unit, lesson periodic classification of element. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து கோவலன் அட்டாமிக் ரேடியஸ், ஸோ நியூக்ளியர் அதனுடைய அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம ரேடியஸ்னு சொல்கிறோம். இதில் கோவலன் பாண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற மாலிக்குள்ள இருக்கிற ஆட்டத்தினுடைய அட்டாமிக் ரேடியஸை மெஷர் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அடுத்து பார்க்குறது மெட்டாலிக் ரேடியஸ். ஸோ மெட்டாலிக் பாண்டில் மெட்டாலிக் ரேடியஸ் நம்ம மெஷர் பண்ணுற மெத்தடு. இது பொதுவாக க்ளோஸ்லி பேக்டு மெட்டாலிக் கிறிஸ்டல் இருக்கும். இந்த மெட்டல் ஆட்டம் பொறுத்த பார்த்திங்கன்னா 2 ஆட்டத்தை நம்ம கன்சிடர் பண்ணலாம். 2 அட்ஜசன்ட் மெட்டல் ஆட்டத்தை கன்சிடர் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு காப்பர் சாலிட் கிறிஸ்டலை எடுத்துக்கலாம். ஸோ இப்போது 2 ஆட்டத்துக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் 2.56 ஆம்ஸ்ட்ராங். ஸோ 2.56ன்றது இது டயாமீட்டர். ஸோ 2 ஆட்டத்தினுடைய ரேடியஸ் வேல்யூனுடைய டோட்டல் வேல்யூ தான் இது. எனவே ஒரு அட்டாமிக் மெட்டல் இருக்கிற காப்பர்னுடைய ரேடியஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணால் 2.56 டிவைடட் பை 2. ஸோ அதனுடைய ரேடியஸ் வேல்யூ 1.28 ஆம்ஸ்ட்ராங்ன்றது காப்பர் ஆட்டத்தினுடைய ரேடியஸ் வேல்யூ. ஸோ இதே போல் பல்வேறு ரேடியஸுடைய வேல்யூவை நம்ம மெஷர் பண்ண முடியும். அதை யூ வில் ஸ்டடி த டீட்டெயில்டு கேல்குலேஷன் ப்ரொசீஜர் இன் 12th ஸ்டாண்டர்ட் சாலிட் ஸ்டேட் யூனிட்டில் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கிளாஸில் நீங்கள் அதை பற்றின விவரமான விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ், வேரியேஷன் பீரியட்ஸ். பொதுவாக அட்டாமிக் ரேடியஸில் என்னென்னு தெரிஞ்சிச்சு, ஒரு ஆட்டத்தினுள்ள நியூக்ளியருக்கும் லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். இந்த அட்டாமிக் ரேடியஸ் பீரியடிக்கில் என்ன விதமான எஃபெக்டிவ் கொண்டிருக்குன்றதை பார்க்கலாம். வேரியேஷன் இன் பீரியட்ஸில் அது வேரியேஷன் ஆகுது. எவ்வாறுன்னு பாருங்கள். அட்டாமிக் ரேடியஸ் டென்ஸ் டு டிக்ரீஸ் இன் பீரியட். ஸோ 7 பீரியட் இருக்குதுன்னு சொன்னேன். 7 பீரியட்லேயும் லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம பீரியட்னு எடுத்துக்குவோம். லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்க. ஸோ as we move from left to right along period வழியே நம்ம பார்த்தோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆல் added to the same cell. பொதுவாக அடுத்தடுத்த எலமெண்ட் ஒவ்வொரு எலக்ட்ரானும் சேருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் பீரியட் தேர்ட் பீரியட்னு வச்சுங்க. செகண்ட் பீரியடில் செகண்ட் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் சேருது. ஸோ 8 எலக்ட்ரான். அதே போல் தேர்ட் ஃபோர்த் இப்படி போகும்போது சேம் செல்லில் தான் எலக்ட்ரான் சேருது. ஸோ சேம் செல்லில் எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது அதுக்கு ஈக்குவலாக சைமல்டேனியலி, ஸோ அதே சமயத்தில் ஒரே நேரத்தில் சைமல்டேனியலி அடிஷன் ஆஃப் ப்ரோட்டான் டு த நியூக்ளியஸ் இன்க்ரீஸ் த நியூக்ளியர் சார்ஜஸ் as well as electrostatics attractive force between the valency electron and the nucleus. Therefore atomic radius decreases along period. பொதுவாக எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு சமமாக அதே நேரத்தில் நியூக்ளியரில் ப்ரோட்டானும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் எலக்ட்ரான் சேம் செல்லில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நியூக்ளியர் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ்னால எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் இந்த நியூக்ளியஸ். ஸோ அதனால் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது, சைஸ் வந்து குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க பீரியடில் லெஃப்ட் டு ரைட் போகும்போது. அடுத்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ்ன்ற ஒரு டேர்ம் கொண்டு வரோம். இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் அப்படின்னா என்ன சொன்னால், நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்தது நியூக்ளியர் சார்ஜஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் எலக்ட்ரானை அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாகி நமக்கு ரெடியூஸ் ஆகும் அதனுடைய அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொன்னோம். அதே நேரத்தில் எலக்ட்ரான்களுக்கு இடையில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எங்கே காட்டுனா நியூக்ளியருக்கு இடையில் காட்ட முடியும் எலக்ட்ரான். ஸோ அந்த மாதிரி காட்டும்போது electrostatics force attraction between the nucleus and the electron. There exist repulsive forces among the electrons. The repulsive force between the inner shell electrons and valence electron leads to decrease in electrostatics attraction force acting on the valence electron by the nucleus. So nucleus என்னதான் எலக்ட்ரான் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருந்தாலும் அதை கொஞ்சமாவது எதிர்க்கிறதுக்கு எலக்ட்ரான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் உண்டு. அதனால் இந்த எலக்ட்ரான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கிற இன்னர் செல் எலக்ட்ரான் மற்றும் வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாமே காட்டக்கூடியதாக இருக்கும். இதை தாண்டியும் ஒரு பர்டிகுலர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தாண்டியும் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் செயல்பட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எலக்ட்ரானை
நிலைநிறுத்தும், ஸ்டேபிளாக இருக்கும். Thus, the inner cell electrons act as shield between the nucleus and the valence electron. This effect called shielding effect. அப்போ லாஸ்ட் எலக்ட்ரானுக்கு முன்னாடி இன்னர் எலக்ட்ரான் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால ஒரு ஷீல்டட் லாஸ்ட் எலக்ட்ரானை மறைக்கிற ஒரு கான்செப்டை கொடுக்குது நியூக்ளியஸுக்கு. இதுதான் வந்து நம்ம ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் net nuclear charge experienced by valence electron in the outermost cell is called the effective nuclear charge. பொதுவாக repulsive force and attraction force இதனுடைய கான்செப்டில் ஒரு நெட் எஃபெக்டிவ் சார்ஜஸ் கிடைக்குது. இதை நம்ம என்ன சொல்கிறோம், நெட் நியூக்ளியர் சார்ஜஸ். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய சிம்பிள் வந்து ZEFFன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ். அதாவது நியூக்ளியரில் இருக்கிற அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் லாஸ்ட் எலக்ட்ரானுக்கு இடையில் இருக்கிற இன்னர் செல்லில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் இடையே ரிப்பல்சிவ் அண்ட் அட்ராக்ஷன் நடக்குது. இந்த எஃபெக்டிவ்க்கு நிகர ஒரு சார்ஜஸ் கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இது இந்த புவர் ஷீல்டிங்கினுடைய எஃபெக்டை பொறுத்து அமையுது. ஷீல்டிங் அதிகமாக நெட் சார்ஜஸ் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஷீல்டட் குறைய நெட் சார்ஜஸ் அதிகமாகும். அதனால் நியூக்ளியருக்கு அருகாமையில் அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகி சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இசட் எஃபெக்டிவ் வேல்யூ கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இசட் மைனஸ் எஸ். இசட்ன்றது அட்டாமிக் நம்பர். எந்த எலமெண்ட்டினுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் கேல்குலேட் பண்ணுமோ அதுதான் வந்து இசட் அட்டாமிக் நம்பர். அதோட ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். ஸோ இன்னர் எலக்ட்ரான் கொடுக்குற ஷீல்டிங் எஃபெக்ட் தான் நம்ம ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். மறைக்கிற ஒரு விளைவு. ஸோ லாஸ்ட் எலக்ட்ரானை இடையில் உள்ளே இருக்கிற எலக்ட்ரான்கள் நியூக்ளியருக்கு அதனுடைய தாக்கத்தை மறைக்கிறதுக்கு உண்டான கான்செப்ட் தான் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் எஸ். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எப்படி சார் கேல்குலேட் பண்ணலாம்? ஸோ இசட் வந்து அட்டாமிக் நம்பர் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தெரியும். ஆனால் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்க ஸ்லேட்டர் ரூல்ஸை பயன்படுத்துகிறோம். அவருடைய ரூல்ஸ்ட்டு மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபஸ்ட்டு எந்த ஆட்டம் கேல்குலேட் பண்ணமோ அந்த ஆட்டத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. 1s 2s 2p 3s 3p 3d 4s 4p 4d 4f இந்த மாதிரி எழுதிடணும். ஸோ எந்த எலக்ட்ரான் லாஸ்ட் எலக்ட்ரான் இருக்கோ அது வரைக்கும் எழுதிடணும். ஸ்டெப் 2, identify the group in which electron interest is present. The electron present in right to this group does not contribute to the shielding effect. Each of the electron within the identified group denoted by n shielded extent 0.35 unit of nuclear charge. However, it is 0.30 unit for 1s electron. பொதுவாக சார் நாம் மெஷர் பண்ணுற எலக்ட்ரான் இருக்கிற அதே ஆர்பிட்டாலில், ஸோ என் ஆர்பிட்டாலில் மற்ற எலக்ட்ரான் மறைக்குது. அதனுடைய அந்த ஷீல்டட் எஃபெக்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் 0.35 அளவு மறைக்க தன்மை இருக்குது. இதுவே இன்கேஸ் 1s ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற மற்றொரு எலக்ட்ரான் 0.30 அளவு தான் மறைக்கும். ஏன்னா நியூக்ளியருக்கு அருகாமையில் இருக்குது. இது மாறுபட்டிருக்கு. ஸோ மற்ற என்னாவது வட்டப்பாதையில், அதாவது என் ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு முன்னே இருக்கிற எலக்ட்ரான்கள் மறைக்கிற தன்மை சேம் செல்லில் இருந்தால் 0.35. அடுத்து ஸ்டெப் 3, ஷீல்டிங் இன்னர் செல். அதுக்கு முன்னாடி, ஸோ என் ஆர்பிட்டாலுக்கு முன்னாடி n-1 n-2 இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிற எலக்ட்ரான்களுக்கு மறைக்கிற தன்மை எவ்வளோ இருக்குன்னா, n-1 இருந்தால் 0.85 இருக்கும் அதனுடைய ஷீல்டட் எஃபெக்டிவ் சார்ஜஸ் வேல்யூ. ஸோ நியூக்ளியர் சார்ஜஸ் அதுக்கும் உள்ள எத்தனை இருந்தாலும் சரி, n-2 n-3 n-4 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ 1 யூனிட் அளவு நியூக்ளியர் சார்ஜஸ் பெற்றிருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நம்ம எந்த எலக்ட்ரான் மெஷர் பண்ணுமோ அந்த எலக்ட்ரானுக்கு முன்னே இருக்கிற அல்லது இன்னரில் இருக்கிற எலக்ட்ரான்களுக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அதனுடைய எஃபெக்டிவ் சார்ஜஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ண முடியும் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டண்ட்டை பயன்படுத்தி. இப்போ நம்ம ஸ்க்ரீனிங் கான்ஸ்டண்ட்டை
கால்குலேட் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். Let us explain the calculation of effective nuclear charge 4s electron. 4s electronல இருக்கிற ஒரு எலக்ட்ரானுடைய நியூக்ளிக் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அதோட எஃபெக்டிவ் நியூக்ளிக் சார்ஜஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்டு 3D electron in scandium. The electronic configuration of scandium 1s2. பொதுவாக ஸ்கேண்டியத்தினுடைய 4s எலக்ட்ரானில் இருக்கிற ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டை கால்குலேட் பண்ணோம். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கணும். அதன்படி பார்க்கும்போது ஸோ நமக்கு 21 அட்டாமிக் நம்பர்றதுனால ஸோ லாஸ்ட் எலக்ட்ரான் 3D1 அப்படின்னு முடியும். ஆனால் பொதுவாக 4s2 ஆர்பிட்டால் தான் நமக்கு அவுட்டர் ஆர்பிட்டால். இப்போ 4s ஆர்பிட்டாலில் லாஸ்ட் எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ 4s ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ நமக்கு ஷீல்டட் காட்டுன்னா 0.35 ஏற்கனவே சொல்லியிருக்கு, 0.35 சொல்லியிருக்கு இல்லையா அது. அப்புறம் n-1 3D ஆர்பிட்டால். இப்போ 3D ஆர்பிட்டாலோட 3p 3s 3 ஆர்பிட்டால் இருக்குது, சப் ஆர்பிட்டால். அப்போ 3த்துலேயும் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணோம். அதுபடி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் n-1ல் 3D 3p 3s. 3Dயில் ஒரு எலக்ட்ரான், 3pயில் 6 எலக்ட்ரான், 3sல 2 எலக்ட்ரான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானும் 0.85 அளவு என்ன பண்ணோம் மறைக்கும். தேர்ஃபோர் இந்த ஸ்க்ரீனிங் டோட்டலாக 7.65 இருக்குது n-1ல். ஸோ n-2 அதுக்கு முன்னாடி 2s 2p அண்டு 1s இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு அளவு முறைக்கும் 1 சொல்லியிருக்கேன். தேர்ஃபோர் செகண்ட் ஆர்பிட்டாலில் மொத்தம் 8 எலக்ட்ரான் இருக்குது. ஏன்னா 2s2 2p 6 8 எலக்ட்ரான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான். டோட்டலாக மொத்தம் 10 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 10 எலக்ட்ரானாக ஒன்றுனா அதனுடைய வேல்யூவில் மறைக்கும் போது மொத்தமாக ஷீல்டட் கிடைக்கிறது 10 பாயிண்ட். ஸோ இதனுடைய டோட்டல் வேல்யூ தான் எஸ் வேல்யூ. அப்போது nth ஆர்பிட்டாலில் 0.35 ஏன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. n-1ல் மொத்தம் 9 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 0.85. n-2 அண்டு அதர்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலக்ட்ரான்களும் மறைக்கக்கூடியது 10 பாயிண்ட். மொத்தமாக 18 இருக்குது. ஸோ இது வந்து எஸ் வேல்யூ. இது நம்ம Z எஃபெக்டிவ் ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அட்டாமிக் நம்பர் ஸ்கேண்டியத்துக்கு 21. 21 minus 18 give the Z effective 3. ஸோ இதுதான் வந்து நமக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் 3. இதே போல் எக்ஸாம்பிள் அடுத்தடுத்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை அவங்க கொடுத்துருக்காங்க. திரும்ப பொதுவாக இந்த கான்செப்டு படி நம்ம முதல்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் நம்ம பார்க்கணும். அடுத்து 3D எலக்ட்ரானாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து nth ஆர்பிட்டால் 3D 4s2 நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ கேல்குலேஷன் என்ன கொடுக்குறாங்களோ அதே போல் கேல்குலேஷனில் 3D1 கொடுத்தாங்கன்னா அதே போல் கண்டுபிடிக்கணும். அவங்க கேல்குலேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷின் 3D எலக்ட்ரானில் ஸ்கேண்டியத்தில் எவ்வளோ எஃபெக்டிவ் சார்ஜஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நாம் 4s கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற 3D கண்டுபிடிக்கும் போது 3Dயில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ அதனால் nth ஆர்பிட்டாலில் வேறு எலக்ட்ரான் இல்லாதனால அதனுடைய வேல்யூ 0. ஸோ 0 × 0.35 வந்து 0 தான் வரும். அதனால் விட்டுடலாம். ஸோ n-1 ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம். n-1 ஆர்பிட்டாலில் 18 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இது மொத்தமாக பார்க்கும்போது 1 வேல்யூ. ஏன்னா nth ஆர்பிட்டாலுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே n-1 வேல்யூ தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் பாருங்கள். ஸோ கடைசியாக Z எஃபெக்டிவ் வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. See you next class.